அண்மை செய்தி. சட்டப்பேரவை சபாநாயகருடன் ஜேசிடி பிரபாகரனுடன் நிதி அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சபாநாயகருடன் அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்து வருகிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுகவில் யார் சட்டமன்ற குழு தலைவர் என்ற பிரச்சினை நீடித்து வரும் நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. சபாநாயகருடன் அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்து வருகிறார். அதிமுகவில் யார் சட்டமன்ற குழு தலைவர் என்ற ஒரு குழப்பம் நிலவி வரும் நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். தற்பொழுது சட்டப்பேரவை சபாநாயகருடன் அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்து வருகிறார். அதேபோல் அதிமுக பிளவு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் யார் சட்டமன்ற குழு தலைவர் என்ற ஒரு கேள்வி எழக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்னவாக பார்க்கப்படுகிறது? வணக்கம். அவை முன்னவர் செங்கோட்டையன் சட்டப்பேரவை தலைவர் ஜேசிடி பிரபாகரை தற்போது சந்தித்திருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை தலைவர் அறையில் இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. அதிமுகவில் யார் சட்டமன்ற குழு தலைவர் என்ற பிரச்சனை எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விரைந்து அதிமுகவின் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என சட்டப்பேரவை தலைவர் ஜேசிடி பிரபாகர் கூறிய நிலையில் மூத்த சட்டமன்ற உறுப்பினரும் அவை முன்னவருமான செங்கோட்டையன் சந்தித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி என ஒரு தரப்பினரும், எஸ் பி வேலுமணி தலைமையிலான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பலர் என எஸ் பி வேலுமணி தரப்பில் என மாறி மாறி சபாநாயகரிடம் கடிதம் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சுமார் 15 நிமிடம் இந்த சந்திப்பானது நடைபெற்ற நிலையில், அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்னதாக இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தி இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் சட்டமன்ற குழு தலைவர், அதிமுகவில் சட்டமன்ற குழு தலைவர் யார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய விரைவில் ஆளுநர் உரையுடன் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. ஜூன் மாதம் அந்த கூட்டத்தொடர் என்பது நடைபெற நிலையில் அதற்கு முன்னதாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.